ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே எப்படியாச்சும் வெளியில் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சக்திவேல், முத்துவேல், ஜனார்த்தனன் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. விசாரணை முடிச்சதும் அனுப்பிடுவாங்க அப்படின்னு எல்லார்கிட்டேயும் விசாரணை முடிச்சதுக்கப்புறமா இங்கே அவங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சம்மந்தப்பட்டவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு அங்கே மயில்கிட்ட போயிட்டு அவங்களுமே எழுதி வாங்கிட்டு வந்துடுறாங்க. நீங்கள் தான் என் பொண்ணுக்கு ஒரு நாயத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு மயிலோடைய அம்மா நல்லாவே நாடகம் ஆடுறாங்க. ஸோ இந்த குடும்பத்தை விசாரித்து பார்த்ததில் எல்லாமே உண்மைன்னு தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அந்த போலீஸே கூட யோசிச்சு பார்க்குறாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி தான் பதில் சொல்கிறாங்க. எதை வச்சு நம்ம எப்படி நம்புறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பெற்றவங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த பொண்ணு இன்னும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலையே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் மயில்கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இன்னொரு மேடமும் வந்துடுறாங்க. வந்த உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மேடம், அந்த பொண்ணை விசாரிச்சு பார்த்தாச்சு, உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை தான், அந்த பொண்ணை பார்த்தா அப்பாமி மாதிரி தெரியுது மேடம், பாருங்க அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு, இவங்க அப்பா அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் படி அந்த பொண்ணு ஆமான்னு தான் சொல்லியிருக்கு, வரதட்சணை வாங்கி கொடுமை பண்ணாங்க அப்படின்னு தான் மேடம் சொல்லியிருக்கு அப்படின்ன உடனே சரி, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, அந்த சம்மந்தப்பட்ட பொண்ணே கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, விசாரிச்சு தான் ஆகணும், இதுக்கப்புறம் அவங்க எது வந்தாலும் கோர்ட்டில் நிரூபிச்சுக்கிட்டோம், இங்கே ஸ்டேஷன்லேயே வச்சுருக்க முடியாது, ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும், நீ போயிட்டு பேப்பர்லாம் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உள்ளே போகிறாங்க, வெளியில் வராங்க, என்ன ஏதுன்னே சொல்ல மாட்டேன்றாங்க. இங்கே பாண்டியன் குடும்பத்தால் திருன்னு முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு பாண்டியன் போய் கேட்குறாரு, என்ன சார் நீங்கள் அடிக்கடிக்க இதே மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம், உங்கள் பாட்டுக்கு வரீங்க போகிறீங்க, விசாரணைன்னு எங்கள் எல்லாரையும் விசாரிச்சாச்சு, இன்னும் என்ன மேடம் எங்களை வச்சுக்கிட்டு, அதான் நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை, இல்லை மேடம் நடந்த விஷயத்த சொல்லிட்டோம்ல அப்படின்னு. என்ன சார் நீங்கள் சொல்லிட்டா நாங்கள் அப்படியே நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பி விட்டுருவோமா? இங்கே பாருங்கள் சார், சம்மந்தப்பட்ட பொண்ணு நீங்கள் வரதட்சணை கேட்டு குடும்பப்படதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா, அதனால் உங்களை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. மேடம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள சலசலப்பு கேட்டதுக்கப்புறமா இங்கே மீனா, ஜனார்த்தனன், சக்திவேல், முத்துவேல் எல்லாருமே உள்ளே போகிறாங்க. சார் என்ன சார் நீங்கள் எல்லாரும் உள்ளே வந்திருக்கீங்க, எல்லாரும் வெளியில் போங்க சார் அப்படின்னு. என்னாச்சு ஏன் எல்லாம் அழுகுறீங்க அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு. அப்போது மீனா போச்சு மீனா அவ்வளோதான் அப்படின்னு கோமதி அழுகுறாங்க. என்னாச்சுன்னு முதல்ல வாயை தந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு மயிலே நாங்கள் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணதா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானா, எங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக அழுகுறாங்க. அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பேசிக்கல அப்படின்னு. மேடம் என்ன மேடம் அப்படின்னு. சார் சம்மந்தப்பட்ட பொண்ணு ஆமாம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும், மேடம் என்ன மேடம் இதெல்லாம், இவங்க தான் அப்படி பண்ணவே இல்லையே மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க, எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்கிறீங்க, எது நியாயம், நீங்கள் சொல்கிறத வச்சே நாங்கள் ஆமான்னு முடிவு பண்ணிட முடியுமா? தப்பு பண்ண யார் சார் இந்த காலத்தில், நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க, எல்லாருமே இல்லைன்னு தானே சொல்கிறாங்க அப்படின்னு. மேடம் அதுக்காக இங்கே பாருங்கள், நாங்கள் அந்த மாதிரி பண்ணலை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில், சரவணன் சொல்கிறாங்க. யார் பேச்சையும் கேட்காம போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணிட்டு போக போகிறோம், ஜெயிலில் போட போகிறோம், லாக்அப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு இவங்க மொத்த பெருமையாக அழுதுகிட்டே தான் இருக்காங்க. அப்போது மீனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆடி போய் நிற்கிறாங்க. மயில்கிட்டையும் கான்டாக்ட் பண்ண முடியல மீனாவேல. ஸோ ரொம்ப ஒடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே மயிலுடைய அம்மா வரும், இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா, ஏன் இப்படி அநியாயமாக எங்கள் மேலே பழிய போடுறீங்க அப்படின்னு கோமதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அமைதியாகவே இருக்காங்க, எதுவுமே பேசாமல் மொத்த குடும்பத்தையும் பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. மேடம் அப்புறம் மயிலுடைய அம்மாவை போலீஸ் கூட்டிகிட்டு போய் உள்ளே கேட்குறாங்க. என்னம்மா நீங்கள் உங்களோட கம்ப்ளைண்ட்டில் உறுதியாக இருக்கீங்களா? ஏன்னா உங்கள் பொண்ணு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறமா கூட அந்த வீட்டில் போய் நீங்கள் வாழணும்னு தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, நாளை பின்ன அதே பிரச்சனையாக முடியக்கூடாது, இப்போவே வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்கள விசாரித்தா யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கோர்ட்டு கேஸுன்னு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் பொண்ணு போய் அவர் கூட தான் வாழணும், எல்லாத்தையும் முடிவு பண்ணி தானே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மேடம், நாங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு தான் கொடுத்துருக்குறோம், எங்களுக்கு வேறு வழி இல்லை மேடம், எங்கள் பொண்ணு இதுக்கப்புறமும் நல்ல விதமாக போய் அந்த வீட்டில் வாழணும் அப்படின்னா இதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்களேம்மா, அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தானே தெரியுது, நீங்கள் சொல்கிற விதத்தை பார்த்தா அப்படியெல்லாம் குடும்பம் பண்ண மாதிரி
தெரியலையம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் அப்படிலாம் நம்பாதீங்க மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி யார் மேடம் இந்த காலத்தில் ஆமாம் நான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிறாங்க மேடம். அவங்க எல்லாருமே பேசி வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க மேடம். மொத்த குடும்பமும் ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க மேடம். நீங்கள் இதை வச்சு அவங்க நல்லவங்கன்னு முடிவு பண்ணிடாதீங்க மேடம். என் பொண்ணு அங்கே படத்தை படிக்க விழுந்துட்டுருக்கா மேடம். நீங்கள் ஒரு நியாயத்தை வாங்கி கொடுப்பீங்கன்னு தான் உங்கள் பக்கம் வந்திருக்கா. நீங்களும் இப்படி காலவாரி விட்டுறாதீங்க மேடம் அப்படின்னு அழுது நீரி கண்ணீர் வடித்து போலீஸை நம்ப வச்சிடுறாங்க. சரி, இதுக்கு மேலே உங்களோட இஷ்டம், நான் எதுவும் பண்ண முடியாது. சரி, நான் பேப்பர்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டேன், அவங்கள லாக்அப்பில் தள்ள போகிறேன், போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மேடம், அப்போது நான் கிளம்பட்டுமா மேடம், விசாரிச்சு நல்ல ஒரு முடிவாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும் அவங்களுமே அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போது என்ன எல்லா பேப்பரையும் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க வெளியில் வந்து. மேடம் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, போகிறீங்க அப்படின்லாம் வந்து கேட்கவும், அதான் ஏற்கனவே சொல்லியாச்சுல உங்களை லாக்அப்பில் போட போகிறோம், இங்கெல்லாம் உங்களை வச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போலீஸ்மேன் வந்து சொல்லவும் எல்லாருமே ரொம்ப ஆடி போயிடுறாங்க. அப்போ சக்திவேல் முத்துவேல் வந்து பேசுகிறாங்க. மேடம் என்ன மேடம் இது, பொட்டை பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க எல்லாருமே தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட போகிறீங்க மேடம், என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்கவும், சார் இதில் இனிமேல் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, சம்மந்தப்பட்ட பொண்ணு நாங்கள் கூட்டிகிட்டு போய் விசாரிச்சு தான் ஆகணும் அப்படின்னு. மேடம் சம்மந்தப்பட்டவங்க நேர்லேயே வராமல் எப்படி மேடம் நீங்களாம் கம்ப்ளைண்ட் பெற்றவங்க கொடுத்தாங்க அப்படின்னு அந்த பொண்ணையும் கேட்காம உங்கள் பாட்டுக்கு நீங்கள் ஜெயிலில் போட போகிறீங்க அப்படின்னு சக்திவேல் கேட்கவும், சார் எல்லாம் விசாரிச்சு தான் ஆச்சு சார், நான் எங்களுடைய கான்ஸ்டபிள் போயிட்டு அங்கே விசாரிச்சுட்டு வந்தாச்சு சார், அந்த பொண்ணு மயில்கிட்ட அந்த பொண்ணுமே ஆமான்னு தான் சொல்லியிருக்கு, கம்ப்ளைண்ட்டு எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டிருக்கு, இதுக்கு மேலே நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது சார், எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போலீஸ் யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலையும் நியாயத்தை வாங்கி கொடுக்குறது தான் எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கூட்டிட்டு நடுங்க அப்படின்னு சொல்லவும் கோமதி அழுதுகிட்டே போய் குடுன்னு காலில் விழுந்துடுறாங்க. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் விட்டுருங்க மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா எந்திரிமா அப்படின்னு, கோமதி என்ன பண்ணுற அப்படின்னு, என்ன பண்ணுறீங்க அத்தை அப்படின்னு எல்லாருமே கோமதியை பார்த்து கேட்கவும், மேடம் மேடம் அதுங்க சின்ன பிள்ளைங்க, அதுங்களை மட்டுமாச்சு விட்டுருங்க மேடம், மாமியாரா மாமனாரா புருஷனா எங்கள் 3 பேர் வேணால் அரெஸ்ட் பண்ணிட்டுக்கோங்க, எங்கள் பையனையும் எங்கள் பொண்ணையும் விட்டுருங்க மேடம், உங்கள் காலில் வேணால் விழுறேன் மேடம், நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை மேடம் அப்படின்னு கதறி அழுகுறாங்க. இவ்வளோ பேரையும் குடும்பமாக சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனை அடைக்க போகிறீங்க, விட்டுருங்க மேடம் அப்படின்னு அழுகுறாங்க. கோமதி இருந்துக்கிட்டு, எந்திரிங்கம்மா முதல்ல எந்திரிங்க அப்படின்னு. அப்போது ஏம்மா அந்த அம்மாவை ஒரு நிமிஷம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டுருக்க மயிலோடைய அம்மாவை திரும்ப கூப்பிட்றாங்க. ஐயோ என்னாச்சு திரும்பவும் கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மயிலோடைய அம்மா உள்ளே வராங்க. ஏம்மா இத்தனை பேரையுமா அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ஸ்டேஷனில் வைக்கணும், அவ்வளோவெல்லாம் ஒருத்தருக்கும் எத்தனை லாக்கரமாக போடுறது, இங்கே பார் நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் படி நான் எல்லாரையும் விசாரிக்கிறேன், ஆனால் இந்த பொண்ணுங்களை மட்டுமாச்சும் விட்டுடுறாமா, இவங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க, இவங்கெல்லாமா சேர்ந்து உங்கள் பொண்ணை குடும்பப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்கவும் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. சம்மந்தி உங்களை நாங்கள் எதையுமே கேட்குறதில்ல, எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமைதியாகவே இருக்காங்க. ராஜியும் அரசியும் என்ன பாவம் பண்ணாங்க, அவங்கள மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே நகை விஷயம் ராஜுக்கு தெரியும், ராஜுக்கு தெரிந்தோ இந்த விஷயத்தை இது வரைக்கும் வெளியில் சொல்லாமல் இருக்காங்க. போனால் போகட்டும் அப்படின்னு. சரிங்க மேடம் அந்த பொண்ணுங்களை வேணா விட சம்மதிக்கிறேன், ஆனால் இங்கே இருக்கிற எல்லாரையும் விசாரித்து என் பொண்ணுக்கு ஒரு நல்ல நியாயத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறமா வந்து வெளியில் விடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்திவேல் முத்துவேல் இவங்க எல்லாம் கூட மேடம் அது வயசு பொண்ணுங்க அதுங்களை மட்டுமாச்சு விட்டுருங்க அப்படின்னு கேட்கவும் அவங்களும் சரின்னு சொன்னதுனால இங்கே ராஜியும் அரசியை மட்டும் விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா மற்றவங்க எல்லாரும் ஸ்டேஷனில் ஜீப்பில் ஏற்றுங்க, கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடி பண்ணுங்கள், டிரைவரை வண்டி ரெடி பண்ணி வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு மேடம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் அழுதுட்டு நிற்கிறாங்க. நீ அழுகாதீரமா கடைசியாக ஒரு முறை பேசி பார்க்குறேன் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு பேசி பார்க்குறாங்க. இல்லை சார் எங்களால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, நாங்கள் கோர்ட்டில் ஹேண்டல் பண்ணிவிடுறோம், நீங்கள் எதுவாக இருந்தாலும் வக்கீலோ லாயரோ ஏதோ ஒன்று வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் வெளியில் வந்து தலை குனிஞ்சு வர சக்திவேலையும் முத்துவேலையும் பார்த்துட்டு கோமதி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ணா என்னென்ன அப்படின்னு, கவலைப்படாதம்மா தங்கச்சி, நீ கவலைப்படாமல் போ, உங்களை நாங்கள் வெளியில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதுவுமே பண்ண முடியலையானே அப்படின்னு கோமதி அழுகுறாங்க. பாண்டியன் ரொம்ப மனசொடைஞ்சு போயிடுறாரு. மற்றவங்க எல்லாரும் கூட ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கோமதி இருந்துக்கிட்டு அழுதுகிட்டே வந்து ராஜையும் மீனாவையும் பார்க்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. மீனா அவங்க 2 பேரையும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜி பத்திரமா இருங்கடி, வயசு பிள்ளைங்க வீட்டில் தனியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ போகாதம்மா அப்படின்னு அரசி ரொம்ப அழுகிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எதுக்கு இருக்கோம், அவள் என் பொண்ணு, அவளை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. செந்தில் இருந்துக்கிட்டு மீனா பார்த்து இருந்துக்கோ மீனா, நீ எங்கேயும் போக வேணாம், அரசி கூடவே இரு மீனா அப்படின்னு, நம்ம வீட்லேயே போய் இரு அப்படின்னு
அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் தைரியமாக போங்க, அப்பா ஏதாச்சும் பண்ணுவார் அப்படின்னு மீனா செந்தில் கிட்ட சொல்கிறாங்க. ராஜி அப்படின்னு பார்த்து அழுதுகிட்டே போகிறாங்க கதிரும் கூட. ராஜி பார்த்து பத்திரமா இரு அண்ணி, அவளை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது, உங்களை வெளியில் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சக்திவேல் முத்துவேலுமே கூட கதிர்கிட்ட அதுக்கப்புறம் மொத்த பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது போயிட்டு லாக்கப்பில் போட்டுடுறாங்க. எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம மீனாவையும் அரசி ராஜு எல்லாரையுமே அங்கே போயிட்டு வீட்டு வாசலில் இறங்கின உடனே ஆத்தாக்கு இப்போ என்னென்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு சக்திவேல் முத்துவேலை பார்த்து கேட்கவும், தெரியலேடா சக்தி அப்படின்னு. இறங்கின உடனே இங்கே மீனா ராஜி அரசி 3 பேரும் இந்த வீட்டுக்கு போக வராங்க. அப்போது சக்திவேலும் முத்துவேல் ராஜோட கையை பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜி திரும்பி பார்த்து அப்பா அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வந்துருங்கப்பா அத்தையா அப்படின்னு அழுகுறாங்க. எங்கே போகிற ராஜி, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. முத்துவேல் திரும்பி பார்க்குறாங்க மீனாவையும் அரசியையும். என்னம்மா அவங்களையும் சேர்த்து தான் நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வா, போய் தனியாக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. சக்திவேல் இருந்துக்கிட்டு என்னம்மா பார்த்துட்டு நிற்கிறீங்க, உள்ளே வாங்க, இது உங்கள் வீடு மாதிரி, இங்கே யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டோம், உள்ளே வாங்க, அதான் ஆத்தா எல்லாம் இருக்காங்களா, உங்களை பார்த்துப்பாங்க, வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க சக்திவேல். அதுக்கப்புறம் உள்ள வா அரசி அப்படின்னு குமரவேல் கூப்பிடவும் உள்ளே போகிறாங்க. கார் வந்து நின்ன உடனே அப்பத்தா குடு குடுன்னு ஓடி வராங்க. எங்கே என் மக கோமதி, எங்கே என் மாப்பிள்ளை, என் பேர பிள்ளைங்கள்லாம் எங்கே, அரசி ராஜி உங்களுக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு அழுகுறாங்க. என்னடா சக்தி இவங்க 2 பேரையும் மட்டும் கூட்டிகிட்டு வந்திருக்க, மீதி இருக்கிறவங்கெல்லாம் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அழுகவும், இங்கே பழனி இருந்துட்டு அப்போது அமைதியாகவே நின்றுட்டு இருக்கவும், டே பழனி எங்கடா அப்படின்னு அத்தா அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. கட்டி பிடிச்சிக்கிட்டே பழனி ஏதாச்சும் வாயை தந்து பதில் சொல்லுடா அப்படின்னு இங்கே கோமதி கேட்கவும், என்ன குழந்தனாரே ஏதாச்சும் சொல்லுங்கள், குமரவேல் நீயாச்சும் வாயை தந்து பதில் சொல்லுடா அப்படின்னு குமரவேலை கேட்குறாங்க. அப்போ குமரவேல் இருந்துக்கிட்டு என்ன பண்ணியும் எங்களால் அவங்கள வெளியே கொண்டு வர முடியல, எப்படியோ பேசி ராஜையும் அரசியை மட்டும்தான் வெளியே கூட்டிகிட்டு வந்தோம், மற்றவங்க எல்லாரையும் விசாரித்து லாக்அப்பில் போட்டுட்டாங்க அப்படின்னு உடனே அப்போதான் ரொம்ப அழுகுறாங்க. அங்கேயே பயங்கரமாக அழுதுட்டு இருக்கவும், உள்ள நடுங்க அத்தா பேசிக்கலாம் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. அத்தனை பேருமே வாமா மீனா வா அரசி அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க மாரியும் வடிவும். அதுக்கப்புறமா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு தண்ணி கொண்டுட்டு வந்து சக்திவேல் முத்துவேலும் குடிக்கிறாங்க. என்னடா நீங்கள் இருந்துமா இப்படி அவங்கள விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா கேட்டு அழுகவும், அத்தா நாங்கள் எவ்வளவோ பேசி பார்த்தோம் அத்தா, ஆனால் அவங்க வேறு மாதிரி தெரியல, இல்லாத கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து வேணும்னே பழி வாங்கிறதுக்காக சரவணன் எங்கள் மயில் பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு வேணும்னே பொய் பள்ளியெல்லாம் போட்டு உள்ளே தள்ளிட்டாங்க. என்ன பண்ணி எங்களால் முடியவே இல்லை, அது பத்தாததுக்கு அந்த மயில் பொண்ணுமே ஆமாம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காத்த, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பழனியும் அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு, ஐயோ அவ்வளோதானா என் பொண்ணோட வாழ்க்கை போச்சா அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, எப்படி ஆச்சு வெளியே கொண்டு வந்தல அப்படின்னு. டே சக்தி நீங்கள் இப்போ போய் இன்னும் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க, இப்போ ஜெயிலில் வேற போட்டாங்க எஃப்ஐஆர் போட்டு, இதுக்கப்புறம் எப்படிடா என் மகளை வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு அழுகுறாங்க. அத்தா கவலைப்படாத, என்னதான் இருந்தாலும் என் தங்கச்சி அவளை வெளியே கொண்டு வந்துடுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அரசியும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்பத்தாவை ராஜு அதே மாதிரி தான் அவங்களுடைய அம்மாவை பிடிச்சி பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. நாங்கள் ரொம்ப பயந்துட்டு தெரியுமாம்மா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருந்தாங்க. அத்தை மாமா எல்லாருமே பாவமா, அவங்க யாருமே எந்த தப்புமே பண்ணலை, எந்த தப்புமே பண்ணாத எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு துரும்பு அளவுக்கு கூட யாருமே மயிலக்கா கிட்ட இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் கோவப்படவே இல்லை. ஆனால் மயிலக்கா இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுப்பாங்க நான் யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு. அப்போ தான் எப்படி மம்மினா நீ மட்டும் வெளியிலே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாறி கேட்குறாங்க. நான் நேற்று மயிலக்காவோட வீட்டுக்கு போய் பேசினேன், அதனால் போனால் போட்டோன்னு பாவம் பார்த்து என்னை மட்டும் மன்னிச்சு விட்டுருக்காங்க, இல்லைன்னா என் பேர் லிஸ்ட்டில் சேர்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கே மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களாம் என்ன மனுஷங்களோ தெரியல, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு நடந்து போச்சு, பொறுமையாக இருந்து பேசி தீர்த்துக்கலான்னு இல்லாமல் இப்படி ஒரு பொய் கம்ப்ளைண்ட்டை கொடுப்பாங்க அப்படின்னு மாறியும் வடிவும் கோப்பிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது அரசி அழுதுட்டு நின்றுருக்காங்க. அரசி என்னம்மா அழுதுகிட்டு இருக்க, ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா இல்லையா, இந்த ஜூஸ் ஏதாச்சும் குடிங்க அப்படின்னு மாறி 2 பேருக்கும் ஜூஸ் போட்டு வந்து கொடுக்குறாங்க. என் மீனாக்கு கூட கொடுக்குறாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. அரசி என் அப்பா அம்மா வெளியில் வரணும், என் அண்ணன் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு. கவலைப்படாதம்மா அரசி, எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வந்துடலாம், நீ முதல்ல அந்த ஜூஸை குடி, பட்னியாக இருக்கிறதுனால எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வடிவு மாறியும் சொல்லிட்டு இருக்கவும் அதுக்கப்புறம் அரசியும் குடிக்கிறாங்க.
குடிக்கிறாங்க. ஜூஸை குடித்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே இருக்கவும் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்கிறாங்க சக்திவேலும் முத்துவேலும். ஆனால் இப்போ என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சக்தியும் முத்துவேலை கேட்கவும் அப்போ தான் முத்துவேல் இருந்துக்கிட்டு பெரியலா வேறு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணலாம், நாளைக்கு காலையில் போய் அவங்க எல்லாரையும் பார்த்து சமாதானம் சொல்லிட்டு வரலாம், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி முத்துவேல் சொல்லிட்டு இருக்காரு. சரி சரிண்ணே அப்படின்னு குமரவேல் இவங்களுக்கு பார்த்து என்னென்னு பண்ணுடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு மீனா சொல்லவும், அக்கா எங்கக்கா போகிறீங்க, இங்கே இருங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. இல்லை ராஜி அது வந்து அப்படின்னு, ஏமா நீ மட்டும் போய் தனியாக எப்படி இருக்க போகிறேன், நீங்கள் 3 பேரும் அவங்க வர வரைக்கும் இந்த வீட்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க. அப்போத்தான் அது வந்து அப்படின்னு, நான் சொல்கிறேன்ல இங்கே இருங்க, இது உங்களுடைய வீடு, நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு அப்போத்தான் சொல்கிறாங்க. சரி அப்போத்தான் அப்படின்னு இங்கே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அரசி ராஜி மீனா 3 பேரும் போயிட்டு ஒரே ரூமில் படுத்துக்கிறாங்க. சாப்பிடக்கூட வரமாட்டேன்றாங்க. எல்லாருமே மற்ற குடும்பமே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அரசியம்மா இப்படி வருத்தப்பட்டே இருக்கிறதுனால என்னம்மா ஆக போகிறது, கொஞ்சமாச்சு சாப்பிடு அப்படின்னு பழனி சமாதானப்படுத்தி கொடுக்குறாரு. இல்லை சித்தப்பா எனக்கு வேண்டாம், எனக்கு அம்மா தான் வேணும், அண்ணன்லாம் பாவம் அப்படின்னு தான் அரசு அழுதுகிட்டே இருக்காங்க. எப்படியாச்சும் அண்ணனுக்கு வெளியில் கொண்டு வந்துடுவாங்க, நீ கவலைப்படாத சாப்பிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் மீனாவுக்கு ஜனார்தன் ஃபோன் பண்ணி எங்கம்மா இருக்க மீனா வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லைப்பா நான் அரசு கூடவே இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, எப்படி வந்து சக்திவேல் முத்துவேல் வெளியில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி